तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றணும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அக்டோபர் மாதத்தில் கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை துவக்குகிறார். கன்னி ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான்லாம் இருக்கிறாங்க. துலா ராசியில் சுக்கிர பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அக்டோபரில் புதன் பகவான் அக்டோபர் மாதம் அதாவது 10ஆம் தேதி துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இரவு 7:40 சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்ச ஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாயினால் மிகப்பெரிய மாற்றம்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மாத கடைசியில் அக்டோபர் 29ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள். அக்டோபர் மாதத்தில் விசேஷ நாள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது, விசேஷ நாள் என எடுத்துக்கொண்டோம்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளாகும். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி திருவிழா ஆரம்பமாகுது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜைலாம் வருது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி. அக்டோபர் 31ஆம் தேதி நமக்கெல்லாம் தீபாவளியாக இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை வரப்போகுதுங்க. அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நடக்கும் விஷயங்களை முன்கூட்டியே தீர்மானிக்கும் திறனுடைய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் வீண் செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிவதில் தாமதமான போக்கு காணப்படும். தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாகலாம். யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுலாம் உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்லாம் இருக்கும். ஆனாலும் லாபம் அதிகரிக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க. எதிர்ப்புகள் குறையும், பணவரத்து கூடும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது. மிருக சீரிசம் 3-4 பாதங்கள், அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் இடைவிடாத உழைப்பால் உடல்நிலையில் சோர்வு உண்டாகும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் ஏற்படக்கூடும் என்கிறதுனால முடிஞ்ச வரை தவிர்த்து விடுவது நல்லது. பண வரவுகளில் தடைகள் நிலவுவதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறதில் சில சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. இந்த மாதம் கல்வி பயிலுறவங்க சற்று கூடுதல் கவனம் செலுத்தி படித்தால் எதிர்பார்க்கும் மதிப்பெண்கள் பெற முடியும். நல்ல நண்பர்களின் உதவியால் தக்க சமயத்தில் அமையும். உடல் ஆரோக்கியம் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும், அதனால் கவனமாக இருக்கணும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியடைவீங்க. உடல் ஆரோக்கியத்திலும் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளும் ஏற்படும். காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீங்கள் உறவுகளை தட்டி எழுப்புறதில் கவனம் செலுத்தலாம். மற்றும் உங்கள் காதலை வெளிப்படுத்துதல் மற்றும் நீண்டகால உறவுகளை அமைத்து கொள்வதில் வெற்றியை அனுபவிக்கலாம். நீங்கள் உங்கள் மனைவி அல்லது துணையுடன் இணக்கமான உறவை அனுபவிக்கலாம் மற்றும் அவங்களின் உறவுகளால் ஆதாயம் பெறலாம். இருப்பினும் உங்கள் மனைவி அல்லது பங்குதாரர் சில தொழில் தடைகளை சந்திக்க நேரிடும். மொத்தத்தில் உறவுகளில் சராசரிக்கும் மேலான மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமையை பற்றி பார்க்கும்பொழுது நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் பங்கு சந்தை வர்த்தகம் மூலம் சாதகமான ஆதாயங்களை அனுபவிக்கலாம். உடன் பிறந்தவங்க மற்றும் புதிய முயற்சிகள் தொடர்பான செலவுகளை அவங்க சந்திக்க நேரிடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் தீரும். புதிய வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான செலவுகள் ஏற்படலாம். மேலும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்கும்பொழுது உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களை பெறலாம். முதலீடுகள் மூலம் நல்ல பணவரவு இருக்கும். தலைமை பொறுப்பு மற்றும் வழிகாட்டுதல்கள் நீங்கள் சிறந்து விளங்கினாலும் சில சவால்களை சந்திக்க நேரலாம். வணிக யுத்திகளை செயல்படுத்துவதற்கு சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்கலாம். கூடுதலாக வணிக கூட்டாண்மைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். மிதுன ராசிக்காரவங்க தங்கள் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை அனுபவிக்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற விருப்பங்கள் நிறைவேறும். இருப்பினும் 2ஆம் பாதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். அவங்க மென்மையான மற்றும் சாதுரியமான தொடர்புகளை பராமரிக்கலாம். பணிச்சூழல் சுறுசுறுப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். கமிஷன் மற்றும் போனஸ் போன்ற பண வெகுமதிகளும் அவங்களுக்கு வரலாம். மிதுனராசி மாணவங்க அக்டோபர் 2024 கல்வியில் நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கலாம் மற்றும் அவங்களின் தகவல் தொடர்பு திறன்களில் முன்னேற்றத்தை நாம் காணலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் அவங்க சிந்தனை செயல்பாட்டில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் என்றாலும் அவங்க புத்திசாலித்தனம் அவங்க படிப்புல அங்கீகாரத்தையும் வெற்றியையும் கொண்டு வரக்கூடும். 2024 மிதுனராசிக்காரவங்க போட்டித் தேர்வுகளெல்லாம் உங்களுடைய வெற்றி சாத்தியமாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில் வெண்ணெய் சாற்றி வணங்க மனசில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல்லாம் ஏற்படும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது
அக்டோபர் மாதம் 2024 ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.